தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப சற்று ஒடிசலான தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க கண்களையும் நாசிகளையும் மட்டுமின்றி வசீகரமான சிரிப்பழகையும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் வாழ வேண்டிய வயதில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக மறைந்து போன கலை உலக காணல் நீர் நாயகர் எஸ்.என். வசந்த் ஆவார். தெலுகு தாய்மொழியாயினும் தமிழ், தெலுகு மற்றும் மலையாளம் என பன்மொழிகளில் ஹீரோ, இரண்டாம் நாயகர் மற்றும் குணச்சித்திரம் என தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவர். கலை நாயகி பானுபிரியாவின் முதல் திரை உலக ஹீரோ. செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற எவர் கிரீன் பாடலின் மறக்க முடியாத நாயகர். திரைப்பட கல்லூரியில் படித்தவர் மட்டுமில்லாமல் எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர். சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானம் மட்டுமின்றி டிவி நடிகர்களுக்காக முதலில் சங்கத்தை தோற்றுவித்த பெருமைக்குரியவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய எஸ்.என். வசந்த் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் எவை, மண்வாசனை திரைப்படத்தில் ஹீரோவாக வேண்டியவருக்கு அவ்வாய்ப்பு நழுவிச் சென்ற காரணம் என்ன, இதன்பின் பாரதி ராஜாவால் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டார், எப்போராட்டங்களுக்கு மத்தியில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தை உருவாக்கினார், யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ வேண்டிய மத்திம வயதில் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1960ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திர பிரதேசத்தின் மார்க்கபுரம் என்ற மாவட்டத்தில் உள்ள பமுரு என்ற நகரத்தை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் மற்றும் ஆதியம்மா தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த 4வது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் எஸ்.என். வசந்த் ஆவார். இவருடன் 3 மூத்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் பாச மகனாகவும் உடன் பிறந்த அண்ணன்களின் அன்பு தம்பியாகவும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த வசந்தின் தந்தை சுப்பாராவ் அவர்கள் சிறந்த தொழிலதிபரும் கூட. தந்தையார் வியாபார நிமித்தமாக குடும்பத்துடன் சென்னைக்கு நிரந்தரமாக இடம்பெயர்ந்த வேளையில் பிறந்த வசந்த் அவர்களுக்கு இயற்கையிலேயே கலையார்வம் வெளிப்படத்தான் ஆரம்பித்தது. எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் உடனே நாட்டியமாடும் கலைத்திறனை கொண்டவராக வளர ஆரம்பித்தவருக்கு பெற்றோரும் அண்ணன்களும் தடையேதும் விதிக்காமல் அதனை வளர்க்கும் விதமாக ஆதரவையை தந்தனர். இவ்வாறு நாட்டிய கலையுடன் வளர ஆரம்பித்தவர் தனது கல்வியையும் சென்னை ஸ்ரீநகரில் உள்ள பிரபல பள்ளியில் வெற்றிகரமாக ஆரம்பித்தார். பள்ளி கல்வியிலும் முதன்மை மாணவராக விளங்கி வந்தவர் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நாட்டிய மற்றும் நாடகம் போன்றவற்றுக்காக பரிசுகளையும் வென்றி வந்தார். இவ்வாறு கல்வியையும் கலைகளையும் இணைத்து வளர்ந்து வந்தவர் பள்ளி கல்வியை முடித்த பின்பு சென்னை அடையாறில் உள்ள திரைப்பட கல்லூரியில் இணைந்து நடிப்பிற்காக பயிற்சியினை முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இவ்வேளையில்தான் கலைமணி கதை அமைப்பில் சித்ரா ராமு மற்றும் சித்ரா லக்ஷ்மணன் தயாரிப்பில் ஒரு கிராமத்து மனம் கமழும் திரைப்படத்தை இயக்க இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முடிவு செய்திருந்த வேளையில்தான் கதைக்கான புதுமுகங்களை தேர்வு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இதன் பேரில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட வசந்தின் தோற்றப்பொலிவு பாரதிராஜா அவர்களுக்கு நன்கு பிடித்து போயிருப்பினும் நவ நாகரிக கல்லூரி மாணவர் தோற்றப்பொலிவில் அவர் காட்சியளித்ததால் மேற்கண்ட கிராமத்து கதை அமைப்பிற்கு வசந்த் பொருந்த மாட்டார் என்ற அடிப்படையிலும் வசந்தை தவறவிட மனம் இல்லாமலும் தன்னுடைய அடுத்த படத்திற்கு வாய்ப்பு தருவதாக கூறினார் பாரதிராஜா அவர்கள் என்று தகவல்கள் வெளியாகின. ஏற்கனவே கூறியபடி கிராமத்து மனம் கமழும் அத்திரைப்படத்திற்கு மண் வாசனை என பெயரிட்டு மதுரையைச் சேர்ந்த பாண்டியனையும் கேரளத்தைச் சேர்ந்த ரேவதியையும்
கதையின் நாயகன் நாயகியாக்கி திரைப்படத்தை வெளியிட்டார் பாரதி ராஜா அவர்கள். 200 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி எண்ணற்ற விருதுகளையும் வென்ற இத்திரைப்படத்தின் வாய்ப்பு பறிபோகாமல் இருந்திருந்தால் வீரையனாக தோன்றி முத்துப்பேச்சு எனும் ரேவதியுடன் பொத்தி வச்ச மல்லிகமொட்டு என்ற டூயட் பாடலையும் பாடி எவர் கிரீன் நாயகராக மனம் நிறைந்திருப்பார் வசந்த் அவர்கள். மேற்கண்ட மண் வாசனை திரைப்பட படப்பிடிப்புகள் ஆரம்பித்த வேளையில்தான் வசந்துக்கு அளித்த வாக்குறுதியை தவற விடாது தனது தம்பி ஜெயராஜ் அவர்கள் தயாரித்த திரைப்படத்தில் ஹீரோவாக தோன்ற வாய்ப்பளித்தார் பாரதி ராஜா அவர்கள். இதன் அடிப்படையில் மண் வாசனை திரைப்படம் வெளியாவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே 1983 கன்யா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சந்தான பாரதியும் பி வாசுவும் இணைந்து பாரதி வாசு என்ற பெயரில் இயக்கிய மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் வசந்த் அவர்கள். மண் வாசனை திரைப்படத்தில் அறிமுக நாயகி ரேவதியுடன் இணைந்து நடிக்க வேண்டியவர் மெல்ல பேசுங்கள் என்ற இத்திரைப்படத்தில் அறிமுக நாயகி பானு பிரியாவின் இணை பிரபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று புதுமுக நாயகன் போல் அல்லாமல் அனுபவம் வாய்ந்த ஹீரோவைப் போல மிகை நடிப்பில்லாமல் யதார்த்தமிக்க நடிப்பால் மனம் தொட்டிருப்பார். இதன் பேரில் கண்ணழகியும் பரதநாட்டிய கலைஞருமான பானு பிரியாவின் முதல் ஹீரோ என்ற பெருமையும் வசந்த் அவர்களையே சாரும். இளையராஜா இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் உமா ரமணன் தீபன் சக்கரவர்த்தி வசீகர பின்னணியில் ஒலித்த செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற பாடல் அவ்வேளையில் வெகு பிரபலமாகும். இப்பாடலானது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மட்டுமின்றி தமிழக வானொலிகளிலும் ஒலித்த பிரசித்தி பெற்ற பாடலாகும். இப்பாடல் மூலம் மட்டுமின்றி நடிப்பிலும் ரசிகர்கள் மனம் பதிந்து போன வசந்த் அவர்கள் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்கு பின்னர் ஏனோ தெரியவில்லை ஹீரோ என்ற நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனது வருத்தமே. தொழில் போட்டிகள், புதுமுக வரவுகளின் அணிவகுப்பு என பலதரப்பட்ட காரணிகளால் கதையின் நாயகர் என்றில்லாமல் 2ஆம் நாயகர் மற்றும் குணச்சித்திர வேடங்களை ஏற்று தடம் பதித்து வந்தார் வசந்த் அவர்கள். இதன் மூலம் ஒரு யதார்த்தமிக்க நாயகரை தமிழ் திரையுலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று எண்ண தோன்றுகிறது. இதையடுத்து சிவகுமார் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் என்ற திரைப்படத்தில் புஷ்பலதாவின் மகனாக ரோஹிணியின் காதலராக தோன்றியவர் ராஜேஷ் நடிப்பில் வெளியான சங்கநாதம் என்ற திரைப்படத்தில் கல்லூரி மாணவராக ஆட்டம் பாட்டம் என நாட்டியத்தால் பட்டையை கிளப்பியிருப்பார். இதன் பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நேர்மை, மணிவண்ணனின் பாலைவன ரோஜாக்கள், ஏ சந்திரசேகரின் நீதிக்கு தண்டனை என தொடர் திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவருக்கு சற்று புகழை தேடி தந்த திரைப்படம்தான் தேங்காய் சீனிவாசன் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் மோகன் நடிப்பில் வெளியான கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் நம்பிக்கை துரோகம் செய்த ரங்கராஜன் என்ற எம்என் நம்பியாரின் மகள் காயத்ரியை திருமணம் புரிந்து பாடம் கற்பிக்கும் கதாபாத்திரங்களில் ஒருவராக தோன்றி சிறப்பித்திருப்பார் வசந்த் அவர்கள். பிரபு, மோகன், முரளி, சத்யராஜ், விஜயகாந்த், சரத்குமார், அர்ஜுன், ஜெயராம் என முன்னணி நாயகர்களின் திரைப்படங்களில் நடித்த வசந்த் அவர்கள் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ராஜாதி ராஜா என்ற திரைப்படத்தில் கதையின்படி ராதா ரவி மற்றும் ஒய் விஜயாவின் தம்பியாக விஜயகுமாரை கூட்டாக கொல்லும் காட்சியில் வில்லனாக தடம் பதித்திருப்பார். இதன் பின்னர் அஜித்துடன் அமராவதி, ராம்கியுடன் புதல்வன் என நடித்து வந்த வசந்த் ஆனவர் விக்ரமன் நடிப்பில் சரத்குமார் தந்தை மகன் என இரட்டை வேடங்களில் தோன்றிய சூரிய வம்சம் என்ற திரைப்படத்தில் சந்திரன் எனும் கதாபாத்திரத்தை ஏற்று குறைவான காட்சிகளில் நடித்திருப்பினும் உள்ளம் நிறைந்திருப்பார். கதை, காட்சியமைப்பு, இசை, பாடல்கள், காமெடி என ஜனரஞ்சகமிக்க இத்திரைப்படம் மாபெரும் வெற்றிகளை கண்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி 1988 தீர்த்த கரையினிலே என்ற தமிழ் திரைப்படம் தெலுங்கில் வரசுடு சாடு என்ற பெயரில் வெளியான போது தெலுங்கு திரை உலகிலும் 1990 வெளியான அவள்கொரு ஜென்மம் கூடி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களுக்கும் நன்கு பரிச்சயமானார் வசந்த் அவர்கள். வெள்ளித்திரை மட்டுமின்றி 1997 வெளியான மங்கை என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் சின்ன திரையில் கால் பதித்தவர். இதனைத் தொடர்ந்து அக்ஷயா, குடும்பம், புஷ்பாஞ்சலி, நிம்மதி உங்கள் சாய்ஸ், அன்பு மனம், அம்மா, அவளும் பெண்தானே, நாணயம் மற்றும் அவளுக்கென்று ஒரு மனம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு
எண்ணற்ற தொடர்கள் மூலம் சின்னத்திரை ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தவராவார். இவ்வாறு சின்னத்திரை தொடர்களின் நாயகராகி போன வசந்த் அவர்கள் தமிழ் திரை உலகிற்கு நடிகர் சங்கம் உள்ளது போல சின்னத்திரை கலைஞர்களுக்கும் ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவானதுதான் சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆகும். 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வசந்த் அவர்களின் சீரிய முயற்சியால் பத்மாராம் மண்டபத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கமானது தொடங்கப்பட்டு அதன் தலைவராகவும் பதவி வகித்தார் வசந்த் அவர்கள். வசந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட இச்சங்கமானது இன்று சிறப்புடன் வளர்ந்து நிற்கிறது. 2008ஆம் ஆண்டு வெளியான முதல் மனைவி என்ற குறும்படத்தில் நடித்த வசந்த் அவர்கள் 2009ஆம் ஆண்டு விக்ரம் குமார் இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் வெளியான அமானுஷ்ய திரைப்படமான யாவரும் நலம் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவர் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரிய என் வசந்த் அவர்கள் 1991ஆம் ஆண்டு சாரதா என்பவரை மணம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக கிருஷ்ணகாந்த் என்ற மகனும் அபர்ணா மற்றும் ஸ்ரீஜா என்ற 2 மகள்களும் பிறந்தனர். பிள்ளைகள் மூவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்றவர்கள் மட்டுமின்றி மகன் கிருஷ்ணகாந்த் அவர்கள் பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற கணினி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். மகள் அபர்ணா திருமணமாகி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். காலத்தின் ஓட்டத்தால் குடும்பம், பிள்ளைகள், மகிழ்ச்சிகரமான கலைத்துறை பயணம் என பயணித்து வந்த வசந்த் அவர்களுக்கு எதிர்பாராத வண்ணமாக ஏற்பட்ட இதய நோய் காரணமாக துயருற்றவர். அறுவை சிகிச்சை மேற்கொண்டு பேஸ் மேக்கர் கருவியும் பொருத்தப்பட்டு குடும்பத்தாரின் அரவணைப்பில் நலமுடன் பயணித்து வந்த வேளையில்தான் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக வாழ வேண்டிய 49 எனும் மத்திம வயதில் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் காலமானார். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பின் மூலம் வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் முத்திரை பதித்து ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் கலை நாயகி பானுப்பிரியாவின் முதல் திரை ஹீரோவும் சின்னத்திரை கலைஞர்களுக்கென்று நடிகர் சங்கத்தை முதலில் உருவாக்கிய பெருமைக்குரியவருமான என் வசந்த் அவர்களின் நினைவலைகளானது கலை உலகம் இப்புவி உலகில் தொடரும் வரை அன்னாரது ஞாபக அலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத கலை நாயகர்களான மருத்துவ பிரதிநிதியாக வாழ்வை ஆரம்பித்து கலை உலகின் ஈடுபாட்டால் கால் பதித்தவரும் பின்னணி குரல் சிறப்பு கலைஞரும் வியட்நாம் வீடு சுந்தரத்தின் உறவினரும் ராதிகாவின் தொலைக்காட்சி தொடர்களின் பிரதான நாயகரும் காலத்தின் ஓட்டத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது படிப்படியாக மீண்டு வருபவருமான திரு வேணு அரவிந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் உணவக பணியாளராக வாழ்வை ஆரம்பித்து வசந்த அழைப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலம் பின்னணி குரல் கலைஞராக தடம் பதித்து பாலைவனச்சோலை திரைப்படத்தின் மூலம் நடிகராக கால் பதித்து வில்லன், குணச்சித்திரம் என பன்முக வேடங்களை ஏற்று சிறப்பித்தவரும் ஜெயலலிதா மறைவு, கலை உலக மாற்றத்தால் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது குடும்பத்துடன் அமைதி வாழ்வில் பயணித்து வரும் திரு ராஜீவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஆசிரியராக வாழ்வை ஆரம்பித்து திரை உலக ஈடுபாட்டால் நடிக்க வந்தவரும் இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் நெருங்கிய உறவினரும் புத்தக பிரியரும் ஜோதிட நிபுணரும் வாழும் காலத்தில் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் பயனுள்ள வகையில் கழித்து வந்தவரும் வியக்கும் வகையில் உயிருடன் இருந்த போதே தனக்கான கல்லறையை நிர்மாணித்தவருமான மறைந்த ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.